அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த நாட்கள் என்ன மாதிரியான பலன்களை பெற போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஜூலை 1க்கு அப்புறமா இந்த ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான பலன்கள் தான் பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாகவே நம்மளுடைய ராசிக்கான பலன் என்ன அப்படின்னு நம்ம எல்லோருமே அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அந்த வகையில் நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அமையுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அப்படி தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான விஷயங்கள் நிறைய நடக்குதுங்களா? அதாவது யாரோ எனக்கு எதிராக ஏதோ செய்கிறாங்க, எனக்கு அதாவது பில்லி சூனியம் ஏவல் வசியம் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் நான் மாட்டியிருப்பணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எப்போ பாரு உங்கள் வீட்டில் சண்டை சச்சரவு, நிம்மதி இல்லை, நினைத்த வேலை கிடைக்கல, சுபகாரியம் நடக்கும், திருமணம் நடக்கும்னு பார்க்குறோம், ஆனால் தள்ளி போயிட்டே இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்து என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இனி வரக்கூடிய நாட்களில் தன்னம்பிக்கை உங்களுக்கு வளரக்கூடியதாக இருக்கும். பண வரவு திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். வாய்க்கு ருசியான உணவு கண்டிப்பாக கிடைக்கும். வாக்கு வன்மை அதிகரிக்கும். சொல்ல காப்பாற்றக்கூடியவங்களாக இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் தேவையற்ற வீண் பேச்சுக்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. அறிவுத்திறன் அதிகரிக்கக்கூடியதாகவும் பெயருக்கும் புகழுக்கும் பங்கம் வரலாம். ஆனால் அதை நீங்கள் சரி செய்யக்கூடிய நிலைமையில் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறான். தொழில் வியாபார வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரும். வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வு உண்டாகலாம். சக ஊழியர்களுடன் உங்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் போடுற அந்த வாக்குவாதத்தால் உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்க போகிறது கிடையாது. நீங்கள் யார்கிட்டையும் வாக்குவாதம் செய்யாமல் நீங்கள் தனித்து இருக்கிறதே உங்களுக்கு சிறப்புங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது. கணவன் மனைவிக்கு இடையில் திருப்தியான உறவு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு திட்டமிட்டபடி எதையுமே செய்து முடிக்கக்கூடிய ஒரு வல்லமை கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. கலைத்துறையினருக்கு மனோதிடம் அதிகமாக கூடி வரும். தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்க போகுதுங்க. பதவிகள் கூட உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னே சொல்கிறாங்க. அதே போல் வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நினைத்த வேலை கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? இனிமேல் அந்த நினைத்த வேலை நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடியதாக கூட அமையலாம். கவலைப்படாதீங்க. கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வு உங்களுக்கு உண்டாகலாம். சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது. கணவன் மனைவிக்கு இடையில் உங்களுக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்குது, எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியாமல் இருந்தால் கண்டிப்பாக இப்போ அந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அரசியல் துறையினருக்கு பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாமே நீங்க போகுது. மாணவர்களுக்கு கல்வியில் கண்டிப்பாக வெற்றி பெற நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். சக மாணவர்களுடன் நல்லுறவு பெறக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீங்க அப்படின்னும் நற்பெயர் பெறுவீங்க. அதே நேரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். மாணவர்கள் கவனத்தை சிதறவிடாமல் ரொம்பவே கவனித்து பாடங்களை படிக்கிறது நல்லது. சக மாணவர்களுடன் அனுசரித்து போகிறது ரொம்ப நன்மையை கொடுக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களை விமர்சித்தாலும் கூட அனுசரித்து போங்க. அதுதாங்க உங்களுக்கு நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மன அமைதி உண்டாகும். எதிலுமே நற்பலன் கிடைக்கும். திட்டமிட்டு செயலாற்றுவதிலும் உறுதியான முடிவு எடுக்கக்கூடியதாக இருக்கும். வாக்கு வன்மையால் காரிய வெற்றி உண்டாகும். எதிர்பாராத திடீர் செலவுகள் உங்களுக்கு உண்டாகி மறையலாம். அடுத்தவர் கூறுவதை தவறாக புரிந்து கொண்டு பிறகு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். புதிய மேலதிகாரிகளுடைய அறிமுகம் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய பொறுப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் பலன் எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கடவுள் பக்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். சாதாரணமாகவே நீங்கள் கடவுள் பக்தி அதிகம் கொண்டவர்களாக தான் இருப்பீங்க. கொடுக்கல் வாங்கல், சொத்து வாங்கிறது போகிறது இதிலெல்லாம் நீங்கள் அதிக கவனம் செலுத்தணும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டியெல்லாம் நீங்கும். கடன் விவகாரங்கள்லாம் உங்களுக்கு கட்டுக்குள்ளே இருக்கும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கவனமாக இருக்கணும். அதே போல் நல்லவர்களுடைய நட்பை நீங்கள் இழந்து விடாமல் இருக்கிறது நல்லது. உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை குறைத்து கொள்வது நல்லது. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவகிரகத்தில் குரு பகவானுக்கு முதன்மையாக நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் நீங்கள் முல்லை மலரை சாற்றி குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வர எல்லா கஷ்டங்களும் நீங்கும். பொருளாதார மேம்பாடு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும் அப்படின்னு சொல்கிறதால இதையெல்லாம் கடைபிடிச்சிட்டு வாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் மாற்றங்களால் மனம் மகிழக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இருக்குங்க. பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. சமுதாயத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் ஏற்படுத்தும். எந்த ஒரு செயலையும் முடிப்பதற்கும் தாய் தந்தையினுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். தொழில் தொடர்பாக திட்டமிட்ட அனைத்து செயல்பாடுகளும் உங்களுக்கு சிறப்பாக நிறைவேறுங்க. வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் நேர்முக தேர்வுக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மன நிறைவான வேலையும் கிடைக்கும். வெளிநாட்டு குடியுரிமை, வெளிநாடு வேலை சார்ந்த அனைத்து இன்னல்களும் அகலும். வரவேண்டிய பணம் விரைவிலேயே வசூலாகும். வாய்ப்பு அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள்லாம் போகும். ஆடம்பர விருந்து உபசாரங்களில் கலந்து மகிழ்வீங்க. நீண்ட நாட்களாக நினைத்த சில ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க. நல்ல தகவல்கள் உங்களுக்கு வீடு தேடி வரும். நல்ல ஆடம்பரம் வசதி நிறைந்த வாழ்க்கை துணை அமையும். சுப மங்கள நிகழ்விற்கு தாராளமான பண செலவுகள் செய்வீங்க. குடும்பத்தார் ஒத்துழைப்பால் உள்ளம் மகிழும். எதிர்பாலித்தவுடன் நீங்கள் எச்சரிக்கையாக பழகிறது ரொம்ப நல்லது. வைத்திய பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது நல்ல பலனை கொடுக்கும். பௌர்ணமி அன்னைக்கு ஆன்மீக குருமார்களுடைய ஆசி பெறுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் கடனை எப்போவுமே கட்டுக்குள்ளே வைக்கிறது தாங்க நல்லது. கடன் உங்களை மீறி போச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் கட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க. 6ஆம் அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுகிறாரு. கடன், நோய், உத்தியோகம் சார்ந்த பாதிப்புகள் வரலாம். அதே போல் சோம்பல், மறதி இவையெல்லாம் அதிகரிக்கும். அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை தலையிடாமல் இருக்கிறது நல்லது. யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது. உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். இருந்தாலும் ராசியை சூரியனும் குருவும் பார்க்கறதால பெரிய பாதிப்புகள் ஏற்படாது என்பதை உறுதியாக சொல்லலாம். அரசாங்க ஊழியர்களுக்கு வேலை பளு கூடும். சிலருடைய வாழ்க்கை துணையிற்கு விரும்பத்தகாத இடமாற்றங்கள் வரலாம். பெண்களுக்கு தாய் வழிபாட்டிற்கு உங்களுக்கு பழக்க வழக்கங்கள், பழங்கால பொருட்கள் இவையெல்லாம் வாங்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. விவசாயிகளுக்கு எதிர்பாராத நல்ல மகசூல் கிடைக்கும். கால்நடைகள் வளர்ப்பு மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும். அது உங்களுக்கு அஷ்டம சனியினுடைய காலம் அப்படிங்கிறதால அதிக முதலீட்டில் தொழிலை அபிவிருத்தி செய்வதை தவிர்க்கிறது நல்லது. மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடும். எந்த வகையை பார்த்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னே சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு ராகு உங்களுடைய முயற்சிகளை வெற்றியாக்குவார். குரு ஞாயிற்றுக்கிழமை முதல் உதயமாகிறதால முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். அதிர்ஷ்டமான வாய்ப்பு உங்களுடைய வாசல் கதவை தட்டும். மேலும் உங்களுக்கு நினைத்த வேலை நடக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும். சூரியனால் எதிர்பார்த்த மாற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு உண்டாகும். வியாபாரிகள் சில வெளியூர் புதிய கிளைகளை தொடங்கக்கூடியதாகவும் தடைப்பட்ட வேலை, வருமானம், செல்வாக்கு இவையெல்லாம் உயரக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்படி நிறைய பயனுள்ள தகவல்களை பெறக்கூடியவர்களாக தனுசு ராசிக்காரங்க இருப்பாங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் பெற போகிறாங்க அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். நன்றி வியூவர்ஸ்.